வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அகுஜா ஸ்பீக்கரு, ஜேபிஎல் ஸ்பீக்கரு, இந்த மாதிரி பப்ளிக் அட்ரஸ் ஸ்பீக்கருக்கெலாம் நம்ம ஸ்பீக்கான் கனெக்டரு தான் நிறையா ஸ்பீக்கரில் வரும். அது எப்படி இந்த ஸ்பீக்கான் கனெக்டர் நம்ம அந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக மைக் செட்டு நண்பர்கள் அனைவருக்கும் உதவும். ரெண்டாவது நிறையா ஆம்பிளிஃபையர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கான் கனெக்டர் தான் நிறையா அதில் ஆம்பிளிஃபையரில் வருது. ஸ்டுடியோ மாஸ்டர் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் இந்த மாதிரி கனெக்டர் வரும். இது எப்படி கனெக்ட் பண்ணாலும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கனெக்டர் இப்படி கையை வச்சு இப்படி தள்ளணும்னா வெளியே வந்துடும். இப்படி பார்த்தீங்கன்னா இதில் 4 பின் இருக்கும். ஒரு நிமிஷம். 4 பின்னில் பாருங்க +1 போட்டிருக்கு பாருங்கள். அதே மாதிரி -1 போட்டிருக்கு பாருங்கள். இந்த ரெண்டில் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இந்த +1ங்கிற இடத்துல நம்ம ஸ்பீக்கரோட ப்ளஸ் லைனை கொடுக்கணும். மைனஸுங்கிற இடத்துல ஸ்பீக்கரோட மைனஸ் லைனை கொடுக்கணும். இந்த ரெண்டு தான் நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணணும். ஸ்பீக்கர் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் எதாக இருந்தாலும் இதில் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த ஃப்ரிட்ஜ் பண்ணுற ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி இருக்குன்னா இது யூஸ் பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பொதுவாக இந்த ஸ்பீக்கருக்கு நம்ம இப்போ கருப்பு சிவப்பு 2 ஒயர் வச்சுருப்போம். இதில் அந்த சிகப்பு ஒயரை ஒரு நிமிஷம். இப்போ அந்த கருப்பு சிவப்பு 2 வயரை சீவிக்கிட்டு இப்போ இந்த மேல் மூடி இருக்குல்ல அதை உள்ளே சொருக்கலாம். சொருகிட்டு இது எதுக்குன்னா நம்ம இப்போ உள்ளே டைட் வைக்கும்போது இந்த வயரை கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். எங்கிட்ட அசையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. கிளாம்பு, அதாவது பிளாஸ்டிக் கிளிப்பு. இப்போ இதையும் இதுக்குள்ளே சொருக்கணும். வயரில் சொருக்கலாம். இப்போ அந்த ஸ்பீக்கர் அந்த மூடியும் அந்த கிளிப்பும் மாட்டிட்டு வயரில் இந்த சிவப்பு வயரை பார்த்திங்கன்னா பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க ப்ளஸ்ஸு அதாவது 1+ போட்டிருக்கு பாருங்கள். அதில் தான் அந்த சிவப்பு வயர் கொடுக்கணும். நல்லா பிசுறு இல்லாமல் நல்லா டைட் வச்சுட்டு அப்படியே அதில் அந்த கனெக்டருக்குள்ளே வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ அப்படியே டைட் வச்சிட வேண்டியது. இப்போ ப்ளஸ் லைனை கொடுத்தாச்சு. மைனஸ் அதை பாருங்க, அதுக்கு பக்கத்துலேயே 1- இருக்கு பாருங்கள். அதில் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா நம்ம சவுண்டு வராது. ரெடி வச்சு டைட் வச்சிட வேண்டியதான். நல்லா டைட் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கனெக்டருக்குள்ளே அந்த இதை மாட்டணும். மாட்டும் போது ஒன்று கவனிக்கணும். என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 காடி மாதிரி இருக்குது பாருங்க. இங்கிட்ட 3 காடி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஒன்று மட்டும் பெருசாக இருக்கும். தெரியுதா? அந்த பெருசாக இருக்க சைடு இது பாருங்கள். ஒரு சைடு பெருசாக இருக்குது, இந்த சைடு சின்னதாக இருக்குது பாருங்க. அந்த பெருசாக இருக்கிறது
கரெக்டாக இந்த பெருசாக இருக்க சைடு இந்த 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 காடிக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம இங்கே சொருகணும். மாற்றி சொருகுனா உள்ளே போகாது. வருங்க, கரெக்டாக வருதா? வருங்க, இங்கிட்ட பெருசு இருக்குது, இங்கிட்ட சின்னதாக இருக்கா, அப்படியே வெளியே வந்துடும். மாற்றி போட்டிங்கன்னா வெளியே வராது, கனெக்டர் மாறும். இப்போ வந்துக்கிட்டு இந்த கிளிப்பை அப்படியே உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு இந்த மூடியை அடி டைட் வச்சிட வேண்டியதான். நல்லா ஃபுல்லாக டைட் வச்சிட்டோம்னா பாருங்கள், அந்த கிளிப்பு வந்து இந்த வயரை டைட்டாக பிடிச்சிக்கிச்சா எங்கிட்ட அசையாது. அப்போ வந்து இதை வந்து ஸ்பீக்கரில் வந்து கனெக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அகுஜா சப்வூஃபர் பாக்ஸில் இந்த ஸ்பீக்கர் கனெக்டர் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த பாக்ஸ்லேயே ஒரு இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது இந்த இந்த லீவர் இருக்குது பாருங்கள், இந்த லீவர் வந்து எப்போயும் மேலே வச்சுக்கிட்டு இப்படி உள்ளே தள்ளிட்டு ரைட் சைடு தள்ளணும். இதை உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம எவ்வளோ நீளம் வயர் தேவைப்படுதோ அந்த வயர் நீளத்தை கரெக்ட் பண்ணி நம்ம ஆம்பிளையும் இதே மாதிரி ஸ்பீக்கர் கனெக்டர் தான் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி கனெக்டரை இங்கிட்ட ஜாயின் பண்ணி ஒன்று வந்து ஆம்பில் கொடுத்துடணும், இதை வந்து நம்ம ஸ்பீக்கரில் கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அந்த சப்வூஃபர் ஸ்பீக்கர் பாக்ஸை இப்போ காட்டுறேன். இப்போ இதில் அந்த ஸ்பீக்கர் கனெக்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த லீவர் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே தள்ளிட்டு ரைட் சைடு லாக் பண்ணோம்னா உள்ளே லாக் ஆகிரும். திருப்பி வெளியே எடுக்கணும்னா அந்த லீவரை வந்து வெளியே புல் பண்ணணும், அதான் இழுக்கணும். இழுத்துட்டு லெஃப்டில் இழுத்தோன்னா கழட்டிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.